அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் வணக்கம் சார். ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக உங்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். இந்த அற்புதமான தருணத்துல இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசியோடும் நவ கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் துணையோடும் என் முன்னோர்களின் ஆசியோடும் அனைவரையும் இந்த இடத்தில் சந்திப்பது அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அற்புதமா ஒரு தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. இன்று வாஸ்து அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதனால பாதிக்கப்படுறவங்க அனுதினமும் ஒரு வீட்டுல ஏதோ ஒரு வீடோ ஒரு அலுவலகமோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்திலும் ஏற்படுகின்ற அந்த வாஸ்து பிரச்சனையினால் ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தில் ஏற்படுகின்ற தடை. ஒரு விஷயத்தை 5 வருடத்தில் நம்ம முடிக்க வேண்டிய விஷயத்த அதுல ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தினால் மிகப்பெரிய பின்னடைவை நம்ம சந்திக்கிறோம். அப்ப எந்த ஒரு இடத்திலும் நம் வழியில செல்லக்கூடிய தடைக்கற்களை அகற்றி ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். ஒண்ணும் இல்லை, இதுல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி நம்ம தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம செய்யப்படுறோம், வேற எதுவுமே கிடையாது. இப்ப இந்த வாஸ்து என்பது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, எதை வைத்து இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறத பத்தி பேசும். இந்த வாஸ்து என்பது பஞ்சபூதங்களினால் செயல்படுவது வாஸ்து. எப்படி ஜோதிடம் என்பது நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம் அப்படிங்கிற சொன்னோமா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களினால் செயல்படுவது ஜோதிடம் அப்படிங்கிறத சொன்னோம். எப்படி நவ கிரகங்கள் இருந்தா தான் ஒரு இடத்துல ஜோதிடம் அப்படிங்கிறத பலனை நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். அது போல பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து. அப்ப பஞ்சபூதங்கள் என்றால் என்ன? பஞ்சபூதங்கள் என்பது எல்லா பேத்துக்குமே தெரியும். பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப வாஸ்துக்கு முதல்ல நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு வாஸ்து நிபுணரா நமக்கு எப்பயுமே 2 ஒண்ணு அப்படிங்கிறது என்ன, திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு இருக்கு. ஒரு திசையை அளக்கிறதுக்கு நமக்கு திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப திசை அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஒரு இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம்னா நமக்கு பார்வைக்கு அது வடக்கு திசையா தெரியும். ஆனா அது வடக்கு திசையாக இருக்காது. அந்த இடத்துல திசை காட்டும் கருவியை வச்சு பார்த்தீங்கன்னாத்தே அது வடகிழக்க பார்த்து கூட இருக்கும், அல்லது வட மேற்க பார்த்து கூட இருக்கும், குறிப்பிட்ட டிகிரி திரும்பி இருக்கும். அப்ப நமக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம நிர்ணயம் செய்வதற்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். அப்ப திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த திசையை நம் பார்வையால் தெரிவது திசை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு இடத்துல திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். ஒண்ணு. 2வது விஷயம் அளக்கிற டேப். இது 2 இல்லாம ஒரு இடத்துக்கு எந்த இடத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க போனாலும் நமக்கு தோத்து போயிடும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு இடத்திற்கு. அப்ப ஒரு போர்டுல உங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல வரைபடம் வரைகிறதுக்கு மேல இருக்கிற திசை அப்படிங்கிற திசைக்கு பேர் வடக்கு திசை. இந்த திசைக்கு பேர் வடக்கு திசை. அதே கீழே இருக்க இந்த திசைக்கு பெயர் தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. எப்பயுமே ஒரு வாஸ்து வகுப்புல இருக்கப்ப ஒரு ஒரு பேஜ்லயும் நம்ம இந்த திசை அப்படிங்கறத எப்பயுமே மார்க் பண்ணிக்கணும். அப்ப இப்பதான் சொன்னோம், ஒரு இடத்துல மேல இருக்க திசைக்கு பெயர் வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசைக்கு பெயர் தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. அப்ப 4 திசைகள் அப்படிங்கறது நோட் பண்ணியிருக்கோம். இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை. வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை. இந்த திசையை நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றோம்.
சார் தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை. இந்த மூலையை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தென்கிழக்கு மூலையை தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது பாத்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் சந்திக்கிற தென் மேற்கு திசை. இந்த மூலையை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு மூலை. இந்த மூலையை நம்ம வாயு மூலைன்னு சொல்றோம். அப்ப மொத்தம் இருக்கிற 8 திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 திசைகள்ல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசையை வடகிழக்கு திசைன்னு சொல்றோம். இதை நம்ம வாஸ்து ரீதியா ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இது சனி மூலைன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த தென் கிழக்கு மூலைய நம்ம தென்கிழக்கு திசை இதான் அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசையை தென்மேற்கு திசை இதை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலைய நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில நம்ம வச்சுக்கிறோம். எந்த இடத்தில் நம்ம இப்ப வசிக்கிறோமோ அதை பொறுத்து இப்ப அந்த பூமியில தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பிரபஞ்சத்துல நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்ட வடிவுல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை இந்த சைடு வடகிழக்கு மூலை சைடு 23.30 வடகிழக்கு மூலையில ஒன் சைடா இந்த பிரபஞ்சமே பூமி இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. இப்படி பூமி சுத்தி வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் சூரியனை. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நேரம், அந்த பூமிங்கிறது நேரம் அவ்வளவு இல்ல, 23.30 ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒன் சைடா ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? 23.30 வடகிழக்கு மூலையில சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப வடகிழக்கு மூலையில் இந்த பூமி சாஞ்சிட்டு இருக்குன்னா இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஒரு சைடு சாஞ்சிட்டு இருக்க சைடு பள்ளமாயிடும். அப்ப வடகிழக்கு மூலையில சாஞ்சிட்டு இருக்கப்ப இந்த வடகிழக்கு மூலை பள்ளம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த ஒரு திசை பள்ளமாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு நேர் எதிரான திசை கண்டிப்பா மேட்டு பகுதியாகத்தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த பகுதியே மேடான திசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வடகிழக்கு மூலை பள்ளமான திசைன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நாம் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம். அப்ப பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல ஒன்னொன்னுக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. நீருக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கு, நிலத்திற்கு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த நீர் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நீருடைய தன்மை என்றால் மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீரானது. மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நீருடைய தன்மை அப்படிங்கிறது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். அப்ப நம்மளுடைய இந்த பிரபஞ்ச நீதிப்படி இந்த பூமி வடகிழக்கு மூலையில பள்ளமா இருக்கு. ஏன்னா அது 23.30 ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த சைடு பள்ளமாக இருக்கிறது. அப்ப 23.30 வடகிழக்கு மூலையில பள்ளமாக இருக்கும் பொழுது இந்த நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் அப்படின்னு சொன்னோம். அப்போ மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் இருந்தோ அல்லது மற்ற திசைகள்ல இருந்தோ இந்த வடகிழக்கு திசையை நோக்கி பாய்ந்து விடுகிறது. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பள்ளமான திசை வடகிழக்கு மூலை. அப்ப வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு நீரானது பாய்ந்து விடுகிறது என்றால் எந்த திசையில் நீரானது பாய்ந்து விடுகிறதோ நீர் பாய்ந்தோடுகிற திசையில் நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நீர் அப்படிங்கிறது போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப நீர் பலம் அதிகமாக இருக்கிற இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தனித்தொட்டி சார்ந்த ஒரு விஷயங்களை வைக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம விட்டு விடுவோம். நம்ம வேற எதுக்கு போஸ்டாவெல்லாம் ஒன்றும் செய்யல. யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அவங்கள்ட்ட அந்தந்த திறமையை கொடுக்குறோம்.
வேற ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு வாஸ்து நிபுணர், நான் ஒரு ஜோதிடர். ஒரு வீட்டை பாக்குறோம். சார் இந்த வீட்டை பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு ஒரு பிளான் டிராயிங் போடுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறீங்க. அல்லது ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்க. சார் இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க முடியும். அதே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, சார் இவருக்கு உடம்பு சரியில்லை சார், இவருக்கு என்ன நோய் இருக்குன்னு பார்த்து அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னா என்னால கொடுக்க முடியுமா? அதுக்குரிய வேலை தான் டாக்டர். அப்ப யார் யார்கிட்ட என்னென்ன வேலையை கொடுத்தால் அந்த வேலை வெற்றி பெறும், அந்த வேலை சரிவர நடக்கும். இதுதான் இப்ப வாஸ்துல இதே வேலை தான். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒரு பஞ்சபூதங்களின் தன்மை இருக்கு. நீருக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கு, நிலத்திற்கு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆகாயத்திற்கு ஒரு தன்மை இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வேலை இப்ப இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழ முடியாது. நீர் இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் தான் வாழ முடியுமா? இல்ல நிலமிட இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? இல்ல காற்று இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? எந்த பஞ்சபூதங்கள்ல எந்த பூதம் ஒரு பூதம் இல்லாத இடத்தில் கூட நம்ம வாழ முடியாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியம், ஒரு பஞ்சபூதங்கள்ல இந்த 5 பூதமும் இருக்கிற இடத்துல தான் வாழ முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. அப்ப இந்த 5 ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது, 5க்கும் ஒரு ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்தந்த இடத்திற்கு அவங்கவுங்களுடைய பணியை அவங்கவுங்களுக்கு கொடுக்குறோம், வேற எதுவுமே செய்யக்கூடாது இல்லை. அப்பே அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப இதை நம்ம ஒண்ணு பிரிச்சு கொடுக்கறது இல்ல. இயற்கைக்கு உட்பட்டு, இந்த பிரபஞ்ச நீதிக்கு உட்பட்டு, இந்த பூமி பிரபஞ்சம் எப்படி இருக்கிறதோ அதற்கு உட்பட்டு ஒரு வேலை செய்யறோம். அது மாதிரி நம்ம செய்யறோம், நமக்கு தகுந்த மாதிரி அதை அமைக்கணும். அது எப்படி இருக்கோ அதே தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு அந்தந்த இடத்தை அலகேட் பண்ணணும். அப்ப இயற்கைக்கு உட்பட்டு ஒரு வேலை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். மாறாக இயற்கை நீதிக்கு மாறாக ஒரு வேலை செய்யும் பொழுது அது ரீதியாக உள்ள பிரச்சனையை நம்ம அனுபவிக்கும். இதே வாஸ்து ரீதியாக உள்ள. அப்ப நீரானது வடகிழக்கு மூலை. ஏன் சொல்றோம்? நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடும். அப்போ ஒரு இடத்துல நீர் பாய்ந்து விடும் பொழுது அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப வடகிழக்கு மூலை நீருக்குரிய இடம். அந்த இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ அமைக்கும் பொழுது வாழ்க்கையில எளிதாக வெற்றி பெறுகிறோம். வாஸ்து ரீதியாக சரியான முறையில் அது அமைக்கப்படுகிறது அப்படின்ற அர்த்தம். அப்ப நீர் தத்துவம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கு. நீர் தத்துவம், நிலத்தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. வாஸ்து என்பது இன்னைக்கோ நேத்தோ வந்த கிடையாது. ரிக்வேதத்திலிருந்தே இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரியான முறையில ஒரு இடத்தில் ஃபாலோ பண்றப்ப அது அந்த வீட்டில் ஒரு சுபிட்சம் அப்படிங்கிறது இருக்கிறது. தவறான இருக்கிறப்ப அது ரீதியான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீர் தத்துவத்துக்குரிய இடமே இந்த வடகிழக்கு மூலைதான். இப்ப நான் பார்த்தேன். அப்ப ஒரு இடத்தில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். வீடு அப்படிங்கிறது ஒரு நிலத்தத்துவ அடிப்படையில, ஒரு நிலத்தத்துவத்தில் தான் வீடு அப்படிங்கிறது அமைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு வீடுங்கிறது நிலத்தத்துவத்தில் அமைக்கணும். அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இந்த தென்மேற்கு மூலையை நிருதி மூலைன்னு சொல்லுவோம். இந்த மூலையை நிலையான மூலைன்னு சொல்லுவோம். எல்லா திசைகளையும் காட்டிலும் இந்த தென்மேற்கு மூலை என்ற மூலை ஒரு நிலையான மூலை. அப்ப அந்த வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இருக்கிற இடத்திலேயே நிலையா இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போய் வீடு கட்டணும். அப்ப அந்த நிலையா இருக்கிற இடம் தான் தென்மேற்கு மூலை. அந்த மூளைக்கு பேருதான் நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம அந்த இடம் மேட்டு பகுதி இருக்கிறதுல உயரமான திசை அப்படிங்கிறது தென்மேற்கு. எப்பயுமே வீடு அப்படிங்கிறது உயரமாக இருக்க வேண்டும். பள்ளத்துக்குள்ள போய் ஈசானிய மூலை வீடு கட்டினா வீட்டை சுத்தி தண்ணியே இருக்கும். ஏன்னா தண்ணிக்குரிய இடம். நிலத்திற்குரிய இடமே தென்மேற்கு மூலை தான். அப்ப தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிறுதி மூலை நிலையான மூலை அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையான மூலையில தான் நம்ம வீடு கட்டி குடியிருக்கணும். வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த நிலத்தத்துவம் தான். அப்ப நிலத்தத்துவத்தில் தான் நம்ம வீடு கட்ட வேண்டும். அப்ப நீர் தத்துவத்துக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நிலத்தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை. இப்ப பஞ்சபூதங்கள்ல நீரை பார்த்துட்டு நிலத்தை பார்த்து, அதே போல இந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது. எப்படி நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கோ அதே போல இந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு. எந்த இடத்துல காற்று இருக்குதோ அந்த இடத்துல நெருப்பே பிடிக்கும், காற்று இல்லாத இடத்துல நெருப்பே பிடிக்காது. அப்ப இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டு. அப்ப இந்த 4 திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மூலைகள்ல
காற்றுக்குரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை தான் காற்று தத்துவத்துக்குரிய இடமே. அதே போல இந்த தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை தான் நெருப்பு தத்துவத்துக்குரிய இடமே. அப்ப ஒரு இடத்துல பாருங்க, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை, காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை. அப்படின்னு ஒரு ஒரு இடத்திற்கும் இந்த பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை பிரித்து ஒரு ஒரு இடத்திற்கும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பூதங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வடகிழக்கு மூலையில இந்த கார்னர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். தென்கிழக்கு மூலையில இந்த கார்னர் மட்டும் இருக்கக்கூடாது. வடமேற்கு மூலையில இந்த கார்னர் மட்டும் கிடையாது. அதாவது வடகிழக்கு திசை என்றாலே கிழக்கு மையத்தில் இருந்து வடக்கு மையம் வரை இருக்கிற இடம் ஃபுல்லாவே வடகிழக்கு மூலை தான். அதே மாதிரி தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை என்பது இந்த கிழக்கு மையத்தில் இருந்து தெற்கு மையம் வரை இருக்கிற எல்லா இடமுமே அக்னி மூலை தான். அக்னி மூலைனா இந்த கார்னர் மட்டும் தான் அக்னி மூலை அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. கிழக்கு மையத்திலிருந்து தெற்கு மையம் வரை இருக்கிற எல்லாமே அக்னி மூலை தான். அதே போல இந்த நிறுதி மூலை என்பது மேற்கு மையத்தில் இருந்து நம்ம தெற்கு மையம் வரை இருக்கிற இந்த இடம் தான் நிறுதி மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல இதை கன்னி மூலைன்னு சொல்றோம், சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்றாங்க அந்த ஊர் வழக்கப்படி. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலை என்பது வடக்கு மையத்தில் இருந்து மேற்கு மையம் வரை இருக்கிற இந்த இடம் ஃபுல்லா தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு. அப்ப ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு பஞ்ச பூதங்கள்ல ஒரு ஒரு பூதங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது. சார் இப்போ ஒரு விஷயத்த பார்த்தோம், நீருக்கு ஒரு இடம், நெருப்புக்கு ஒரு இடம், நிலத்திற்கு ஒரு இடம், காற்றுக்கு ஒரு இடம். இந்த 4 பூதங்களுக்கும் 4 திசைகளை நம்ம பார்ப்போம். சார் நம்ம இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீர்னா என்னன்னு தெரியும், நெருப்புனா என்னன்னு தெரியும், நிலத்தத்துவத்துக்குரிய வேலை என்னன்னு தெரியும், அதே போல காற்று தத்துவத்துக்குரிய வேலை என்னன்னு தெரியும். ஆனா யாராவது யோசிச்சு பாத்துறீங்களா சார், ஆகாய தத்துவம்னு என்ன? ஆகாய தத்துவம் வீட்டுல ஏன் செயல்படுது? ஆகாய தத்துவத்திற்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு இது ஒரு புரிதல் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கலாம், அல்லது யோசிக்காம கூட இருக்கலாம். பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்றை பத்தி 4 விஷயங்களை பத்தி தான் அதிகமா எல்லாரும் பேசியிருக்கலாம். ஆகாயத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஆனா இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துக்கு தான் இருக்கிறதுலயே முக்கியமான தத்துவமே இந்த ஆகாய தத்துவம் தான். பஞ்சபூதங்கள்ல இருக்கிறதுலயே மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்றால் அது ஆகாய தத்துவம் தான். ஏன்னா இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் இந்த ஆகாயம் என்ற விஷயம் தான் தலைவனாக இருந்து செயல்படுகிறது. தலைவனோட பணி என்ன சார்? ஒரு இடத்தை, நமக்கு கொடுக்கக்கூடிய வேலையை, நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தை சீர்வர வழி நடத்துவது. அதுதான் ஒரு தலைவனுக்குரிய வேலை. இந்த ஆகாயத்துக்குரிய வேலை அதுதான், பஞ்சபூதங்களை வழி நடத்துவது. அப்போ ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அந்த டீம் அப்படின்னு இருக்குன்னா அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வெளியில இருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். சார் வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியரா கேக்குதுங்களா இல்லைங்களா சார்? யாரும் ஆடியோ மிக மிக மோசம் போட்டிருக்காங்க. சார் நல்லா இருக்கு, ஆடியோ கரெக்டா இருக்கு. ஓகே சார், மீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சைடு ஆடியோ அப்படிங்கிறது, வீடியோ அப்படிங்கிறது கிளாரிட்டியா இருக்கும். உங்க சைடு ஏதாவது இஷ்யூஸ், நெட்வொர்க் இஷ்யூஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கலாம். ஏன்னா நம்ம சைடு இஷ்யூ இருந்தா ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்காது, எல்லா பேத்துக்குமே அந்த இஷ்யூஸ் வரும். யாரோ ஒரு ஆளுக்கு தெளிவா இருக்குனாவே எல்லாத்துக்கும் சைடு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை என்னன்னா, இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து இந்த ஆகாயம் அப்படிங்கிறது செயல்படும். அப்ப என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து வரக்கூடிய எதன் மூலம்? பஞ்சபூதங்கள் மூலம் வெளியிலிருந்து வரக்கூடிய நீரினாலும், நெருப்பினாலும், நிலத்தினாலும், காற்றினாலும் வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து பாதுகாப்பது, வீட்டை பாதுகாப்பதுதான் முழுக்க முழுக்க இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையை. எவ்வாறு பாதுகாக்கிறது இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்.
சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இப்ப ஒரு விஷயம் பார்த்தோம். போர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்தோம். போர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில போர் போடுங்க. ஏன்னா அதே ஈசானிய மூலை, அது நீர் தத்துவத்துக்குரிய இடம். ஒரு நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில் தான் பள்ளமான திசையை நோக்கித்தான் நீரானது பாய்ந்து ஓடும். அந்த திசையில் தான் நீரானது பாய்ந்து ஓடுகிற திசையில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துலதான் நம்ம போரானது போடணும், கிணறு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, எவ்வாறு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இடம் இருக்கு சார். சார் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். யாருமே தயவு செய்து அன்மீட்டே பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ அப்படிங்கிறது யூடியூப்ல லைவ் ஆயிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொரு விஷயம் இது ரெக்கார்டிங்கும் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு வேளை நீங்க இப்ப உங்களுக்கு சரியா கேட்கலன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு இந்த இதே உங்களோட வாட்ஸ்அப் குழுல இந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. தயவு செய்து மீட் பண்ணுங்க. ஓகே. அப்ப இந்த ஆகாயம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு இடம் சார். நல்லா பாருங்க, நம்மளுடைய இடம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இடம், இந்த இடத்துல இது நம்மளுடைய காம்பவுண்ட் வால். சுத்தி வர நம்மளுடைய இடத்துக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைச்சிடறோம். சுத்தி வர காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அடைச்சிட்டோம். இதுல நம்ம வீடு அப்படிங்கிறது இங்க கட்டியிருக்கோம் சார். அப்ப வீடு அப்படிங்கிறது இங்க அமைச்சிருக்கப்ப இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. நீர் தத்துவம் அப்படிங்கிறது இங்க வேலை செய்யும். நெருப்பு தத்துவங்கிறது இங்க வேலை செய்யும். நில தத்துவங்கிறது இங்க வேலை செய்யும். காற்று தத்துவங்கிறது இங்க வேலை செய்யும். ஆனா இந்த ஆகாய தத்துவத்தை இணைக்கணும்னா, வேலை செய்யணும்னா சார், ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி மாதிரி சார் இந்த ஆகாய தத்துவங்கிறது. சார், ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அமைச்சு முன்னாடி ஒரு கேட் வச்சாதான் அந்த கேட்டு கிட்ட தான் செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு. வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலே இல்லாம செக்யூரிட்டி உட்கார சொன்னா அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, பின்னாடி இருந்து இன்னொருத்தர் வந்து திருடிட்டு போயிடுவோம். அப்ப ஒரு வீட்டுக்கு எப்படி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, அதே போல இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வால் இருக்கணும். அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. அப்ப எந்தெந்த வீட்டில் எல்லாம் ஆகாய தத்துவம் வேலை செய்யாதுன்னா, காம்பவுண்ட் வால் இல்லாத வீட்டுல ஆகாய தத்துவம் வேலையே செய்யாது. ஃபர்ஸ்ட் அது இல்லது, வீட்டை வந்து ஒரு ரெண்டு சைடு மட்டும், முன்னாடி மட்டும் காம்பவுண்ட் வாலை கட்டி பின்னாடி போய் வீட்டோட இணைச்சிடுறது, பின்னாடி செலுத்தோட, அந்த வீட்லயும் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அல்லது காமனா ஒரு சிவரை கட்டி இங்கிட்ட ஒரு குடித்தனா அங்கிட்ட ஒரு குடிக்கணும், அப்படி வீட்டை கட்டிடுறது. அப்படி கட்டிட்டாவது இந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. எப்பயுமே வீட்டை சுற்றி ஒரு ஆளு நடந்து வர்ற அளவுக்காவது ஸ்பேஸ் இருக்கணும் சுத்தி வர. அப்ப வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது ஒரு ஆளாவது சுத்தி வர நடந்து வர்ற அளவுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கிற வீட்டுல மட்டும்தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்ப ஆகாய தத்துவம் வேலை செய்யுது அப்படின்னா என்ன நடக்கும்? இன்கேஸ் ஆகாய தத்துவம் அந்த இடத்துல வேலை செய்யல சார், அப்ப என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆகாய தத்துவம் வேலை செய்யல, இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியணும்ல. இந்த ஆகாய தத்துவம் வேலை செஞ்சால் எதை தான் பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்பதான் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இது ஒரு வீடு சார். ஒரு விஷயம் ஏங்க, இப்படி ஒரு 3 வீடு இருக்கு சார். இந்த சைடு இப்படி ஒரு 6 பிளாட் வரிசையா இருக்கு சார், தனித்தனியா. இந்த 3 தெற்கு பார்த்த வீடுகள்னு வச்சுக்கோங்க. இந்த 3 தெற்கு பார்த்த வீடுகள். இந்த 3 வீடு 5 4 5 6. இந்த 1 2 3 3 வடக்கு பார்த்த வீடுகள்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை, தனித்தனியா. இது 3 தெற்கு பார்த்த வீடு, அது வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த வீட்லயுமே வந்து காம்பவுண்ட் வால் இல்ல சார். ஒரு சப்ஜெக்ட் எந்த வீட்லயும்
காம்பவுண்ட் வால் கிடையாது. அப்பதானே அந்த ஆகாய தத்துவம் என்ன வேலை செய்யும்ன்றது தெரியணும். அப்ப எந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் இல்ல, இந்த வீட்டுல வீடு அப்படிங்கிறது இப்படி கட்டியிருக்காங்க, இந்த வீட்டுல வீடு அப்படிங்கிறது இப்படி கட்டியிருக்காங்க, இந்த வீட்லயும் வீடு கட்டியிருக்காங்க, எல்லா வீட்லயும் வீடு அப்படிங்கிறது இப்படி அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா வீட்லயும் போரு, செப்டிக் டேங்கு, இந்த பாத்ரூம் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் இருக்கும். இப்ப நம்ம அந்த போரை மட்டும் பத்தி பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, வேற விஷயம்லாம் பேசவே இல்லை. எல்லாத்துனாலதான் பிரச்சனை வரும். ஏன்னா போர் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பாத்ரூம் செப்டிக் டேங்க் அப்படிங்கிறத காற்று சம்பந்தப்பட்ட விஷயம். இது மாதிரி ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு, இப்ப நெருப்பு அப்படிங்கிற சமையல் அறை அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு தனித்தனியா. இதுல நம்ம போர் அப்படிங்கிறத பத்தி பேசிருக்கோம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுல வடகிழக்கு மூலையில் தான் நம்ம போர் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்பதான் நம்ம பேசணும். வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை தான் நீர் தத்துவத்துக்குரிய இடம். அந்த நீர் தத்துவத்தில் தான் போரு அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிடும். அப்ப பாருங்க, வடகிழக்கு மூலை அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், இதுதான் வடகிழக்கு மூலை. அவங்கவுங்க வீட்டுக்கு இதான் வடகிழக்கு மூலை, அவங்கவுங்க வீட்டுக்கு. இப்ப போர் போறது எங்க போடுவாங்க? 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க போர் போடுவாங்க, 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க போர் போடுவாங்க, 3ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க போடுவாங்க, இந்த 4ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க போடுவாங்க, 5ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க இங்க, 6ஆம். அவங்கவுங்க வீட்டுக்கு ஈசானி மூலையில சரியான இடத்துல வடகிழக்கு மூலையில போர் அப்படிங்கிறது போடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. போர் போடுறாங்க போடல, அவங்க போர் போடுறதுக்கான இடம் இதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது, வேற இடத்துல போடக்கூடாது. இதுல பாருங்க, எந்த வீட்லயும் காம்பவுண்ட் வாலுங்கிறது அமைக்கல. நம்ம அதை பத்தி பேசிட்டே இருக்கோம், ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை என்னன்னு பேசிட்டு இருக்கோம். எந்த வீட்லயும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லை, அமைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்ப காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எந்த இடத்திலும் அமைக்காதப்ப, இங்க பாருங்க, இந்த இடத்தில் வீடு கட்டியிருக்கவங்களுக்கு 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க போட்டிருக்க போர் அப்படிங்கிறது வாயு மூலை. நல்லா பாருங்க, இவங்களுக்கு இவங்க ஈசானி மூலையில தான் போட்டிருக்காங்க, 2ஆம் நம்பர் வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஈசானி மூலையில தான் போட்டிருக்காங்க. ஆனா 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது வாயு மூலையில் உள்ள போர். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க 5ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது நிறுதி மூலையில் உள்ள போர். அதே 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு 6ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது அக்னி மூலையில போர். இதுல பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். 2ஆம் நம்பருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க போர் கரெக்டா போட்டிருந்தாலும் சுத்தி வர இருக்கிற போரு கிணறு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப வாயு மூலையில ஒரு வீட்டுல தவறு இருந்தால் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குரல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அல்லது வாயு மூலை என்பது கேதுவை குறிப்பது, அதனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப ஒரு ஒரு திசையிலும் பாதிக்கப்பட்டால் அந்த திசை ரீதியா கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அக்னி மூலை ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டாலே அவங்க நேரா போய் உங்க வீட்டுல ஏதாவது எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம், உங்க வீட்டுல யாராவது தற்கொலை முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நெருப்புக்கு சமமான கண்டம் அப்படிங்கிறது வரும் அக்னி மூலை பாதிக்கப்படும் பொழுது. வாயு மூலை பாதிக்கப்படும் பொழுது வயிறு குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கேதுவோட இடம் அப்படின்றதுனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஈசானி மூளை பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. நிறுதி மூளை பாதிக்கப்படும் பொழுது அந்த ஆண் என்பவர் போதைகளுக்கு அடிமையாவார், பெண் என்பவர் ஒழுக்க குறைபாடு ஏற்படும். அப்ப ஒரு ஒரு திசைகளும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீராது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது பிரபஞ்ச நீதி. இந்த திசை பாதிக்கப்பட்டால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அனந்தரமா அது மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை வாஸ்து ரீதியாக, அதை நம்ம சரி செய்யலாம். பக்கத்து வீட்டுக்காரர் போட்டிருக்க போர்னால பிரச்சனைங்கிறதுக்காக உன் வீட்டுல போட்டிருக்க போர் என்னை பிரச்சனை கொடுக்குது, நீ போரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு போய் சொல்ல முடியுமா சார்? அப்ப அதுல வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் என்பது வேலை செய்ய ஆக வேண்டும். அதான் இந்த வீட்டுல இப்ப நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி அமைக்கிறோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் பக்கத்து வீட்டிலிருந்து வரக்கூடிய, வெளியிலிருந்து வரக்கூடிய, நம்மளுடைய வீட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய நீரினாலோ நெருப்பினாலோ நிலத்தினாலோ காற்றினாலோ என்று சொல்லக்கூடிய இந்த 4 பஞ்ச பூதங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. அப்ப இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைக்கிறப்ப இந்த வீட்டுக்கு ஆகாய தத்துவங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சுத்தி வர அந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்போ ஒரு வீடு ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து 108 அடி தள்ளி தான் ஒரு போரோ கிணறோ இருக்கணும். வடகிழக்கு மூலையில இருந்தா எங்க வேணாலும் இருக்கலாம், வடகிழக்கு மூலையை தாண்டி மிச்சம் எந்த திசையில இருந்தாலும் அது 108 அடி சாஸ்திர 108 அடிக்கு தள்ளி தான் அந்த போர் இருந்தா நமக்கு பாதிப்பு வராது.
ஆனா இதுக்கு இப்ப எல்லாம் இருக்கிற பிளாட்டே மொத்தம் 40 அடி தானே. ஒரு பிளாட்டே 40 அடி தானே. 40 அடியே 4 பிளாட் இருக்கு. அப்ப நீங்க 3வது பிளாட்காரன் போட்டுக்கு போர் கூட தான் உங்களுக்கு பாதிக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நம்மள இருந்து நம்ம பிரச்சனையை நம்ம பாதுகாக்கணும், நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வீட்டிற்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அவசியம். காம்பவுண்ட் வால் இல்லாத வீட்டில் ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாட்டி பக்கத்து வீட்டுல இருக்க செப்டிக் டேங்க்னாலேயோ, பாத்ரூம்னாலேயோ, கிச்சன்னாலேயோ, அல்லது நமக்கு போர்னாலேயோ, கிணறுனாலேயோ கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிறது. நம்ம வாஸ்துப்படி சரியாக வீடு அமைத்தாலும், வீடு அப்படிங்கிறது வெறுமனா நம்ம வசிக்கிற அவுட்ரு செவருக்குள்ள மட்டும் கிடையாது. வீட்டுக்கு வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களும் அதில் செயல்பட வேண்டும். அப்பதான் அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும். வாஸ்துப்படி சரியாக இருக்க வேண்டும். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களும் வீட்டில் சரிவர உலாவ வேண்டும். அப்பதான் அந்த வீட்டுல வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அப்ப அதை நம்ம சரியா செயல்படுத்தணும் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். 1000 சதுரடியில ஒரு இடத்த வாங்கி 980 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா இதுல ஒரு பூதம் கூட வேலை செய்யாது. அப்ப கண்டிப்பா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. எப்பயுமே ஒரு இடத்துல எப்ப நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது 75% மேல அதுல வீட்டுல வீடே கட்டும். 1000 சதுரடி இடம்னா கண்டிப்பா ஒரு 700 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. அதுல பஞ்சபூதங்கள் உலாவதற்கான இடம் அப்படிங்கிறது காலி இடம் விட்டு காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைச்சு சுத்தி வர இடம் விட்டு ஒரு வீட்டை கட்டணும். இடம் கம்மியா இருக்கு, இடம் கம்மியா இருக்கு, இடம் கம்மியா இருக்குன்னா வீடும் கம்மியா தான் இருக்கும். 600 சதுரடி இடம்னா 350 சதுரடியில வீடு கட்டணும். 600 சதுரடியிலுமே வீடு கட்டிட்டோம்னா அதுல எங்கிட்டு பஞ்சபூதம் வேலை செய்யும். அப்ப அவங்க வாஸ்து ரீதியா ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்ப வாஸ்து ரீதியா ஒரு பிரச்சனை சந்திக்கிறப்ப அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு வீட்டை தப்பாயிடுச்சு, ஒரு யாக வளர்த்து ஒரு பரிகாரம் பண்ணி காப்பர் கம்பியை பொறிச்சு அது சரி பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பணத்தை இழக்கிறாங்க. அதனால சரியாகுமான்னு கேட்டா ஒரு சதவீதம் கூட சரியாக. அப்ப ஒரு வாஸ்து என்பது கண்டிப்பா ஒரு இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுல இடிச்சோ அல்லது கட்டியோ தான் அந்த வாஸ்து நம்ம சரி செய்யணும். வாஸ்துவை வாஸ்து ரீதியாக சரி செய்யும் பொழுதுதான் அது 100% சரியாகும். வாஸ்துவை வாஸ்து ரீதியாக சரி செய்யாமல் இது மாதிரி பரிகார ரீதியா வாஸ்துக்கெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது. கண்டிப்பா வேலை செய்யாது. ஒரு இடத்துல தப்பாயிருச்சுன்னா இடிச்சுதான் சரி பண்ணணும், வேற வழியே கிடையாது. அப்ப அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைப்பதனாலதான் இந்த ஆகாய தத்துவம் என்பது வேலை செய்யும். ஆகாய தத்துவம் வேலை செஞ்சாதான் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். ஒண்ணு. அப்ப அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எவ்வாறு அமைக்க வேண்டும், காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எவ்வாறு அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம். கம்பி வேலி போட்டுக்கலாமா, இப்ப கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கம்பி வேலி போட்டுக்கலாமா, முள் வேலி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒரு விஷயம் எப்பயுமே புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சப்ஜெக்டா பஞ்சபூதங்கள் உலாவாமல் இருக்கிற மாதிரி அமைக்க வேண்டும். அப்ப பஞ்சபூதம் என்ன? நீர். இந்த நீரை இந்த சைடு இருந்து ஊத்தனா செவுத்தை தாண்டி அந்த சைடு வரக்கூடாது, காம்பவுண்ட் வாலை தாண்டி அந்த சைடு வரக்கூடாது. ஒரு நெருப்பு இங்க இருந்து ஃபயர் பண்றோம் அப்படின்னா அந்த செவுத்தை தாண்டி அந்த பக்கம் அந்த நெருப்பு வரக்கூடாது. ஒரு காற்று இங்க இருந்து காத்து அடித்தா அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி அந்த சைடு வரக்கூடாது. அப்ப அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கணும்? கம்பி வேலி அமைச்சாலும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது செயல்படாது. நீங்க ரெடிமேட்ல காம்பவுண்ட் வால் அமைங்க, செங்கல்ல செவரு கட்டுங்க, ஹாலோ பிளாக்ஸ்ல கட்டுங்க, சாலிட் பிளாக்ஸ்ல கட்டுங்க, இன்டர்லாக்ஸ் பிரிக்ஸ்ல கட்டுங்க, எப்படி வேணாலும் கட்டுங்க. ஆனா இந்த விஷயம் கரெக்டா இருக்கும். என்ன? இந்த பக்கம் காத்து அடிச்சா அந்த பக்கம் காத்து வரக்கூடாது, இந்த பக்கம் தண்ணி ஊத்துனா அந்த பக்கம் தண்ணி வரக்கூடாது. அது மாதிரி அமைக்கணும். கம்பி வேலியிலயோ இல்ல முள் வேலியிலயோ காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது செயல்படாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. அப்ப சரியான முறையில காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைக்கிறப்ப அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் அமைக்கிறப்ப அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு அருமையாக செயல்படும். ஆகாய தத்துவம் செயல்படும் இடத்தில் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்களினால் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. வாஸ்து ரீதியாக சுபிச்சமாக வெற்றி பெற முடியும். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த பஞ்சபூதங்களினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், பஞ்சபூதங்களிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்து இப்ப நடந்த விஷயத்துல மட்டும் யாருக்கா சந்தேகம் இருந்தா ஒவ்வொருத்தவங்க 2 பேர் மட்டும் பேசுங்க, அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடும். அப்ப ஒரு இடத்துல பஞ்சபூதங்கள் மற்றும் நவகிரகங்கள் சார்ந்து ஒரு விஷயங்கள் எப்படி செயல்படுகிறதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கறத பார்த்ததுல வேற யாருக்கா சந்தேகம் இருக்கிறோம்? வாங்க சார். வணக்கம். நான் சென்னையில இருந்து பெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசுறேன். வணக்கம் சார். இப்போ நீங்க அந்த காம்பவுண்ட் வால் அமைக்கிறத பத்தி சொன்னீங்க. ஆமா சார்.
அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளாட் வந்து இப்போ 40க்கு 60 ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா வரிசையாக பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு. ஓகே இப்போ நான் என்னோட பிளாட்டில் வந்து நான் வந்து என்னோட அந்த புளி அத்து கல்லுன்னு சொல்கிறத வெளியில் வச்சு நான் வந்து காம்பவுண்ட் வால் உள்பக்கமாக அமைச்சிடுறேன், 4 பக்கமுமே ஓகே ஓகே அமைச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டை கட்டிடுறேன். ஓகே எனக்கு அப்புறம் வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காம்பவுண்ட் வாலை ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து அவங்க ஜாயின் பண்ணி போட்டுப்பாங்க. சார், அந்த அதாவது தனியா வந்து compound- ஆ தனியா காம்பவுண்ட் வால் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஓகே விஷயத்தை ஓகே புரிஞ்சுக்குங்க. இப்ப ஓகே இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அத்துன்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க செவுரு கட்டிடுறீங்க. அவங்க ஓகே இந்த இடத்துல மட்டும் செவுரு கட்டி வீட்டை கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை காம்பவுண்ட் வால் சுத்தி வர செவுரு அவ்வளவு. ஏன்னா ஓகே நீங்க ஓகே இந்த அது இடத்துல இங்க போய் போர் போட போறீங்களா, இங்க செப்டி டேங்க் அமைக்க போறீங்களா, எதுவும் கிடையாது. அதான் சார், அது மாதிரி ஜாயிண்டா பண்றது ஒன்றும் பாதிப்பு கிடையாதான்னு கேட்க வரேன் சார், அது ஒண்ணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஆனா கிடையாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. வீட்டை போய் இப்படி கட்டக்கூடாது. அவங்க ஓகே வீட்டை ஓகே இப்படி கட்டி நீங்க போய் வீட்டை அப்படி கட்டுங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஈசானிய மூலையில இடம் இல்லை, இது ஆல்ரெடி பழைய வீடா இருக்கு. ஈசானிய மூலையில இடம் இல்லை. இப்போ வடமேற்கு தான், வடமேற்கு பகுதியில தான். அப்போ வந்து பூர்வீகன்றதுனால 5 அடி 5 அடி ஓகே கேப். அப்போ பழைய சரி, ஒரே ஒரு அப்ரூவல் நிமிஷம் விட்டுருங்க. கிழக்குல நம்ம மேற்குல தான் இடம் இருக்கு. ஒரே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணோம்னா, நம்ம வகுப்புல நடந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருக்கோம். வேற வேலையே இல்லை. வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறத சுத்தி வர அமைக்கணும். வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் சுத்தி வர இல்லாமல் காம்பவுண்ட் வாலை ஒட்டி வீடு இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யவில்லை என்றால் கண்டிப்பா அது சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? மீதி விஷயத்தை நம்ம அடுத்து பேசுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நடந்தாத சப்ஜெக்ட் ரீதியா பேசணும் அப்படின்னா கரெக்டா இருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் மீட் பண்ணிக்கணும். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த வாஸ்து செயல்படுகிறதா என்று கேட்டால் நவகிரக அடிப்படையிலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. சார் தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் வகுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு அமைதியா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சந்தேகம் வரப்ப கண்டிப்பா சந்தேக செக்ஷனை முடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயம் போவோம். அதுக்காக கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அப்போ ஒரு இடத்தில் நவகிரகம் அடிப்படையிலும் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுது. அப்போ ஒரு ஒரு திசைக்கும் நவகிரகம், எந்தெந்த திசைக்கு நவகிரக அதிபதி யார் யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இப்ப எல்லாரும் பார்த்தோம், மேல இருக்க திசை வடக்கு அப்படின்னு பார்த்தோம், கீழே இருக்க இந்த திசை தெற்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வடகிழக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே போல கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசையை தென் கிழக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசையை தென் மேற்கு அப்படின்னு பார்த்தோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைய வடமேற்கு அப்படின்னு பார்த்தோம். இப்படி ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. இதுல ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு நவ கிரகத்தின் அதிபதி அந்த இடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்ப வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா புதன். சாரி, வடகிழக்கு திசைக்கு கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி சுக்கிரன். அதே போல தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையுடைய நவகிரக அதிபதி சந்திரன். தெற்கு திசையுடைய நவகிரக அதிபதி செவ்வாய். தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த நெருதி மூலையோட நவகிரக அதிபதி யாருன்னா ராகு பகவான். மேற்கு திசையோட நவகிரக அதிபதி சனி பகவான். வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலையுடைய நவகிரக அதிபதி கேது பகவான். அப்போ ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப இந்த இடத்துடைய மையத்துடைய நவகிரக அதிபதி யாருன்னா சூரியன். இப்ப இந்தந்த திசைக்கு இந்தந்த கிரகங்கள் தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நானோ என் முன்னோர்களோ என் குருநாதரோ கொடுத்த இடம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆகம விதிப்படி, ஒரு பிரபஞ்ச விதிப்படி ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போயிருக்கீங்க.
இந்த நவகிரக ஸ்தலத்துல இப்ப நம்ம எவ்வாறு இந்த நவகிரகங்களை இங்க அமைச்சிருக்கோமோ இதை போலதான் ஒரு ஒரு நவகிரகம் இருக்கும். மையத்துல சூரியன் இருக்கும் அந்த நவகிரக கோயில்கள்ல. வடக்கு திசையில குரு பகவான் இருப்பார், கிழக்கு திசையில சுக்கிரன் இருப்பார், அதே தெற்கு திசையில செவ்வாய் இருக்கும், மேற்கு திசையில சனி பகவான் இருக்கும். வடமேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு மூலையில கேது பகவான் இருப்பார், தென்மேற்கு மூலையில ராகு பகவான் இருப்பார், வடக்கு திசையில குரு பகவான் இருப்பார். அப்ப ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு நவ கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக சரி, இதன் மூலம் நவகிரகம் அந்தந்த இடத்திற்கு ஒரு நவகிரகம் இருக்கிறப்ப இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துல இது எப்படி நவகிரகத்திற்கு வாஸ்துல என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீட்லயும் இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இந்த திசைகள் இருக்கு. ஏதோ ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தெற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் தெற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் தெற்கு திசையோட அதிபதி யாரு? அந்த இடத்துடைய நவகிரக அதிபதி யாரு? செவ்வாய். ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னொரு சப்ஜெக்ட், இந்த இடத்துல வாஸ்து ரீதியா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரே மாதிரி 2 வீடு, ஒரே மாதிரி 2 வீடு பக்கத்து பக்கத்துல ஒரு நண்பர்கள் ஒரே மாதிரி 2 வீடு கட்டின வீட்டை வாங்கியிருக்காங்கன்னு வச்சு. எப்ப இந்த ஒரு நண்பர் 2 பேரும் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவர் எப்ப அந்த வீட்டுக்கு போனாரோ போனதுல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதே பக்கத்து வீட்டுக்காருக்கு போனதுல இருந்து ஒரு நல்ல லாபமா ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமா போய்கிட்டே வந்துட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம வீட்டுல ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்குமா? நம்ம ஏன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல வளர்ச்சி, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு, சார் இந்த வீட்டுல தெற்கு திசையில தப்பு இருக்கு சார், இதை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தெற்கு திசையில ஏதோ ஒரு பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த பாத்ரூம் எடுத்துருங்க சார், இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதே போலதான் நம்ம நண்பர் வீடு, அவருக்கும் தெற்கு திசையில இந்த பாத்ரூம் இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம். இந்த இடத்துல தான் சார் இந்த நவ கிரகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வேலை செய்யும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தெற்கு திசையோட அதிபதி செவ்வாய். ஒரு ஒரு திசைக்கு ஒரு ஒரு நவகிரக அதிபதி இருக்காங்க. அப்ப இந்த தெற்கு திசையோட நவகிரக அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் தெற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால், இப்ப நான் பார்த்தவருக்கு வீட்டுல தெற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப தெற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் தெற்கு திசையுடைய நவகிரக அதிபதியான செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா, உச்சபலம் பெற்றிருந்தால் அவருக்கு வாஸ்து ரீதியாக பெரிய பிரச்சனையை கொடுப்பதில்லை. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எந்த திசை ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த திசை உடைய அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் அது கொடுப்பதில்லை. மாறாக ஜாதகத்திலும் கெட்டு அந்த கிரகத்துடைய திசையிலும் வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் நாம் மிகப்பெரிய பிரச்சனையை, அந்த திசைகள் ரீதியாக மிகப்பெரிய இருக்கிற பிரச்சனையை அனுபவிக்க. அப்ப அவருடைய ஜாதகத்தில், அவருடைய நண்பருடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு, அதனால தெற்கு திசையில அவர் தப்பு வாஸ்துல தப்பே பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பதே இல்லை. ஆனா இவரோட ஜாதகத்துல தெற்கு திசையிலும் தப்பு, ஜாதகத்திலும் செவ்வாய் கிட்ட இருக்கு, அதனாலதான் இவருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. ஒரு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த திசையுடைய அதிபதி, அந்த கிரகம் அவர் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. மாறாக ஜாதகத்திலும் கெட்டு அந்த கிரகத்துடைய திசையிலும் வாஸ்து ரீதியாக நாம் தவறு செய்யும் பட்சத்தில் அந்த திசை ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாம் அனுபவிக்கிறோம். அதுவும் அந்த கிரகத்துடைய தசாவோ புத்தியோ நடந்தா அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். சார் ஒண்ணுமே இல்லை சார், ஒரு நல்ல வசதியான வீட்டு பையன், ஒரு ஏழை வீட்டு பையன், வசதியான வீட்டு பையன், ஏழை வீட்டு பையன், வசதியான வீட்டு பையன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்றான். அவனுக்கு எந்த ஒரு வேலைக்கு போற இன்டென்ட் எதுவுமே இல்லை, வேஸ்டா செலவு பண்றான் 1000 ரூபாய். ஏழை வீட்டு பையன் முதல்ல 20 லட்சம் ரூபாய் வீட்டுல கடன் இருக்கு, அவன் டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்றான், சம்பாதிக்க முடியல 1000 ரூபாய் செலவு பண்றான். யாரு மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க? கண்டிப்பா அந்த ஏழை வீட்டு பையனே பாதிக்கப்படுவான். ஏன்னா அவன் வீட்டுல வருமானமும் இல்லை, செலவு அதிகமா போயிடுச்சு.
ஆனா வசதியான வீட்டு பையன் வருமானம் இல்லாட்டி ஆல்ரெடி பணம் ரொம்ப இருக்கு, செலவு செஞ்சு அந்த அவன் அந்த பையனால வீட்டுல பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஆனா கண்டிப்பா அந்த வீட்டுல இவனால ஒரு பெரிய பாதிப்புலாம் இருக்காது. இவன் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே இப்ப சீரழிகிற நிலைமை இருக்காது. ஆனா அந்த ஏழை வீட்டு பையன்ல அதுதான் நிலைமை, இவன் தான் அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை. அப்ப அது போலதான் இங்க திசை ஜாதகத்தில் நல்லா இருந்து அந்த திசை தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்லையோ, வீழ்ச்சி அப்படிங்கிறது. ஆனா ஜாதகத்திலும் கெட்டு அதற்குடைய திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது அதன் ரீதியாக நாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாம் சொல்லிக்கிறோம். அப்ப ஒரு இடத்திற்கும் ஒரு நவகிரகம் அந்த இடத்தின் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அதே போல ஒரு திசைக்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது, தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது ஒரு இடத்திலும். அப்ப இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசையுடைய தெய்வம் யாருன்னா குபேரன். தெற்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா யம தர்மன். கிழக்கு திசையுடைய தெய்வம் இந்திரன். மேற்கு திசையுடைய தெய்வம் வருணன். வடகிழக்கு மூலையுடைய தெய்வம் ஈசானிய பகவான். தென்கிழக்கு திசைக்கு அக்னி பகவான். இந்த தென்மேற்கு சொல்லக்கூடிய நிருதி மொழியோட தெய்வம் நிருதி பகவான். வடமேற்கு என்று சொல்லக்கூடிய வாயு மூலையுடைய தெய்வம் வாயு பகவான். இந்த மையத்துடைய தெய்வம் பிரம்மன். இதுல ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஒரு வீடு நல்லா திருப்பி சொல்ற கேட்டுக்கோங்க, இடம் கிடையாது, வீடு கட்டடம். இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீட்டுடைய அவுட்டர். திருப்பி சொல்றேன், காம்பவுண்ட் வால் கிடையாது, நம்மளுடைய இடம் கிடையாது, நம்மளுடைய வீடு. அப்ப நம்மளுடைய வீட்டுடைய அவுட்டர் ஸ்டோர் இது. இதுல இந்த வடகிழக்கு மூலை டெட் என்று நம்மளுடைய வீடு, தென்மேற்கு மூலையோட டெட் என்று நம்மளுடைய வீடு. அந்த அவுட்டர் ஸ்டோர்ல ஒரு நேர்கோடு இப்படி வரைகிறோம். அதே போல இந்த வாயு மூலையுடைய வீட்டுடைய டெட் செவர்ல இருந்து அக்னி மூலைக்கு இப்படி நேர்கோடு இப்படி வரையணும். இது ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பெயர் மத்திய ஸ்தானம் அர்த்தம். ஒண்ணு மத்திய புள்ளி, மைய புள்ளின்னு அர்த்தம். மத்திய ஸ்தானம் எது வேணா சொல்றோம். அப்ப ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னார். வடக்கு திசை குரு பகவான், கிழக்கு திசை இந்திரன், தெற்கு திசை யமதர்மன், மேற்கு திசை வருண பகவான். அப்ப ஒரு திசைக்கு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த மைய புள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பிரம்மன் தான் அதனுடைய தெய்வம். அப்ப பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானம், அதற்கு பெயர் பிரம்மஸ்தானம். அப்ப இந்த இடம் தான் ஒரு வீட்டிற்கு பிரம்மஸ்தானம் என்று சொல்றோம். வீட்டுடைய பிரம்மஸ்தானம் என்பது இந்த வடகிழக்கு தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையும் பொழுதும், வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையும் பொழுதும் ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளிதான் பிரம்மஸ்தானம். அப்ப ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் வேற எந்த திசை வேணா பாதிக்கப்படட்டும். முதல்ல நம்ம பேசியிருந்தோம், தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் நெருப்புக்கு சமமான கண்டம் வரும், மிகப்பெரிய கடனுக்கு ஆளாவாங்க. வடகிழக்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது ஒரு வீட்டில் சந்தோஷம் நிம்மதியே இருக்காது. வாயு மூலை பாதிக்கப்பட்டால் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கேன்சர் வரும். தென்மேற்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உள்ள ஆணுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும். அதே மாதிரி அவர் மிகப்பெரிய ராஜ போதைக்கு அடிமையாவார், பெண் ஒழுக்க குறைபாடு ஏற்படும் அந்த வீட்டில் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்ப்போம். அப்ப ஒரு திசைகளும் பாதிக்கப்படும் பொழுது அந்த திசை ரீதியாக சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த வீட்டுடைய மைய புள்ளி
அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு நம்ம வாஸ்து பணிக்காக போறோம்னா முதல்ல ஒரு வீட்டிற்கு பார்க்கக்கூடிய விஷயமே அந்த வீட்டுடைய பிரம்மஸ்தானம் தான். அப்போ ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் எது மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா கடன் பிரச்சனை வராது, நோய் நொடிகள் பிரச்சனை வராது, வேற எதெல்லாம் பிரச்சனைகள் வராது. ஆனா அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அதிகபட்சம் வீடு கட்டுறதுல இருந்து வீடு கட்டி முடிச்சு 6 மாசத்துக்குள்ளேயே அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்படும். நானே பார்த்திருப்போம். வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க, ஒரு டெத் ஆயிடுச்சு. வீடு கட்டி 6 மாசம் கூட ஆகல, அவர் இறந்துட்டாங்கப்பா. யாருக்கு உயிர் பாதிப்பு ஏற்படும்? சூரியன், அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய தந்தை, அந்த வீட்டை முழுமையாக வழிநடத்தக்கூடிய தலைவன், அது யாராக வேணாலும் இருக்கலாம். சூரியன் என்றால் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளுன்னு அர்த்தம். அப்ப நிர்வாகம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு கண்டிப்பா உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது வரும். சார், பிரம்மஸ்தானத்தில் மிக தவறு ஏற்பட்டாலே உயிர் பாதிப்பு தான் வரும். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செஞ்சிடலாம். ஆனா பிரம்மஸ்தானத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில் உயிர் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? கடன் பிரச்சனை மீண்டு வரலாம், நோய் நொடிகள் பிரச்சனை சரியாகி வரலாம். உயிர் பாதிப்புல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? அப்போ ஒரு வீட்டில் மிக மிக முக்கியமான இடம் பிரம்மஸ்தானம். அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த மையப்புள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இப்படி செவுரோ அல்லது இப்படி ஏதாவது ஒரு செவுரோ கரெக்டா இந்த இடத்துல வந்துருச்சுன்னா பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு, அந்த இடம் எப்பயுமே காலியாகத்தான் இருக்கணும். ஏதோ ஒரு அறை, ஒரு ஒரு ஹாலோ, ஒரு பெட்ரூமோ, ஏதோ ஒரு ரூம், அது மாதிரி ரூமா இருக்கலாம், அல்லது ஒரு தலைவாசல் என்ட்ரன்ஸா இருக்கலாம், இது மாதிரி எதோ வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எக்காரணம் கொண்டு செவுரு அப்படிங்கிறது வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்தில் எக்காரத்துக்கு கொண்டு செவுரு அப்படிங்கிறது எக்காரத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல டாய்லெட் வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்துல டாய்லெட்டோ அல்லது செவுரோ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக உயிர் பாதிப்பு என்பது ஏற்படும். சூரியன் என்றால் ஆத்ம கிரகம், ஆத்ம கிரகம் என்றால் ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். பிரம்மன் என்றால் ஒரு உயிரை படைக்கக்கூடிய கடவுள். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய உயிர் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேறவங்களுக்கு வராது. சூரியன் என்றாலே அது வீட்டை முழுமையாக நிர்வகிக்கக்கூடிய தலைவன் யாரோ, அதை சரி செய்யாத பட்சத்துல அடுத்தவங்களுக்கும் அடுத்தடுத்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் ஒரு வீட்டில் நம்ம பார்த்த உடனே ஒரு வீட்டுல முக்கியமான ஒரு விஷயம் பிரம்மஸ்தானம். அப்ப நம்ம ஒரு மனிதன் இருக்கான்னா ஒரு மனிதனுடைய பிரம்மஸ்தானமே அவனுடைய தொப்புள் பகுதி தான். அங்கதான் அவனோட உயிர் ஜனனமாகுது. அப்ப அந்த தொப்புள் பகுதியை நீங்க அளந்து பாருங்க. தொப்புள் பகுதியில இருந்து உச்சந்தலை அளந்தாலும் சரி, அடி பாதத்தை அளந்தாலும் சரி, சரியான சென்டரான இடத்துல அந்த தொப்புள் பகுதி அமைஞ்சிடும். அதே மாதிரி வலது புறத்தை அளந்தாலும் சரி, இடது புறத்தை அளந்தாலும் சரி, சரியான இடத்துல மையத்துல இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய பிரம்மஸ்தானமே இந்த தொப்புள் பகுதி. அப்ப வேற இடத்துல ஒரு கத்தியில குத்துனாலும் கூட, கத்தியில கிழிச்சாலும் கூட ஒரு காயம்தான் ஏற்படும், மிக பாதிப்பு ஏற்படாது. ஆனா அந்த தொப்புள் பகுதியில ஒரு சின்னதா ஒரு ஊசி வச்சு குத்துறாலுமே அவருக்கு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அவ்வளவு தூரம் சென்சிட்டிவான இடம் அந்த இடம். அப்ப வாஸ்து ரீதியாக இந்த பிரம்மஸ்தானங்கிறது மிக சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல எக்காரணத்து கொண்டும் செவுரோ பில்லரோ அல்லது அந்த இடத்துல ஒரு டாய்லெட் பாத்ரூமோ வந்துச்சுன்னா அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அப்ப ஒரு இடத்துல இப்ப நம்ம பார்த்திருக்கோம், நவகிரகம் ரீதியா ஒரு வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, பிரம்மஸ்தானமா என்ன அப்படின்னு சில விஷயங்கள் பார்த்தோம். இது ரிலேட்டடா யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களா சார் பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ பிரம்மஸ்தானம் பாதிப்புக்கு வந்து உதாரணம் சொன்னீங்க. ஓகே. இப்ப பிரம்மஸ்தானத்துல வந்து செவுரு வரக்கூடாது, டாய்லெட் வரக்கூடாது, அதே போல பில்லரும் வரக்கூடாது, அப்படிதானே சார்? ஆமா சார். பில்லர், அந்த இடத்துல பில்லர் எதுவுமே வரக்கூடாது. அந்த இடம் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கணும், வேக்கண்டா இருக்கணும். ஆமா சார். அதே போல இப்ப தெற்கு பாதிப்புக்கு ஏதாவது அது மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். இப்ப தெற்குல வந்து சென்டரான இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாதுன்னு சொல்ல சார் இல்ல வரீங்களா? சார், நான் என்ன சொல்றேன்னா அப்படிலாம் சொல்லல. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே நம்ம வாஸ்து அப்படிங்கிறது பெரிய விஷயம். பார்த்த விஷயத்துல உள்ள சந்தேகம் அவ்வளவுதான். அடுத்து வாங்க. ஓகே சார். இன்னொரு சந்தேகம் சார். இப்ப நீங்க சொல்றீங்க தெற்கு பாதிப்பு, அதே போல அவங்க ஜாதகத்திலயும் செவ்வாய் பாதிச்சிருந்தா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்றீங்க. ஆமா சார். இப்போ ஒரு வீட்டுல 5 பேர், செவ்வாய் நல்லா இருந்தா அந்த பிரச்சனை இல்ல. அதை பத்தி அடுத்து நம்ம பேசுங்க. இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அடுத்து சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு சந்தேகத்தை தான் அடுத்து பேச போறோம். யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு.
ஓகே 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 சார். ஓகே சார், ஓகே தேங்க்யூ. ஓகே. அடுத்தோம் தேங்க்யூ. அடுத்து வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ பிரம்மஸ்தானத்துல குழி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? பிரம்மஸ்தானத்தில் வீட்டுக்குள்ள எதுக்கு சார் குழி பறிக்கிறோம்? இல்ல ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு, அங்கதான் ஆகாயம் ஆகாய தத்துவத்தை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதால ரவுண்டா எடுத்து வச்சிருக்காப்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அதெல்லாம் குழியெல்லாம் எடுக்கக்கூடாது சார். காலியா விட்டுறணும். மேலையும் காலியா விட்டு கீழையும் காலியா விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். அந்த இடத்துல போய் செவுரு எது கட்டாம ஃப்ரீயா குழி எடுக்கட்டும், எது ஒன்று இருக்கட்டும். ஃப்ரீயா விட்டு எது கட்டாம ஃப்ரீயா விட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். இல்ல பழைய முறையில தொட்டி கட்டு முறை இருந்ததுங்கள, ஓகே சார். அந்த முறையில அவர் வந்து அந்த பழைய வீடு இருந்தது, அதே இத வீடை எடுத்துட்டு பண்ணிக்கலாம். அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா, எது வேணாலும் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் தொட்டி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி கட்டுவாரு? இந்த ஒரு இடத்துல போய் தொட்டி கட்ட போறாரு. அவரு வட்டமா இந்த இடத்துல கட்ட போறாரு. ஆமா, இந்த இடத்துல தானே வரக்கூடாது. அவர் என்னமா பண்ணி என்ன வேணா பண்ணி. ஓகே ஓகே, நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்து சார் வாங்க. வணக்கம் சார். இந்த பிளாட் வணக்கம். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படிங்க சார்? அதை நம்ம பேசுவோம் மேடம், அதை நம்ம பேசுவோம். சார் ஒவ்வொரு ஓகே சார், டைரக்ஷனுக்கும் தேங்க்யூ. ஒவ்வொரு பாதிப்பு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா சார். அது எகைன் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா சார்? இல்ல சார், நான் சும்மா பேசிக்க ஒரு 2 விஷயம் தான் சொன்னேன். ஒரு விஷயத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம தெளிவா பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. சார் ஒரு வணக்கம் பேசிக்கா சார். சொன்னேன். இந்த வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் இப்போ வடகிழக்கு மூலை வந்து 33 அடிங்க. ஓகே, அது காம்பவுண்ட் சுவரோட இது சொல்றேங்க சார். சொல்லுங்க மேடம். இது மேற்கு பக்கம் வந்து வாயு மூலையில வந்து கிராஸா வந்திருக்குங்க சார். மேடம் அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை நான் திருப்பி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஓகே பார்த்த சப்ஜெக்ட் ரீதியா, ஏன்னா நம்ம வாஸ்து பிரச்சனையை நிவர்த்தி பண்றதுக்கான அதுக்கு தனியா நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு பண்ணுவோம். அப்ப பேசுங்க. இது வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை நடத்திருக்கோம்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி இருந்தா தான் சரியா இருக்கும். வெளியில இருந்து அதான் போனோம்னா அது காம்பவுண்ட் வந்து சுவர் வந்து இல்ல காம்பவுண்ட் சுவர் வந்து அந்த மாதிரி காம்பவுண்ட் வால்ங்கிறது கரெக்டான பகுதி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல கிராஸா இருக்குன்னா அது தப்பு தான். அது எந்த கிராஸ் எவ்வளவு இருக்கு அது மாதிரி அதுல பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே தப்பு தான். ஓகே, சரிங்க சார், நன்றி. நன்றி. நம்ம நடத்தின சப்ஜெக்ட் ரீதியா உள்ள கேள்விகள் வந்தா தான் கரெக்டா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். இப்ப வந்து காம்பவுண்ட் வால் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப காம்பவுண்ட் வால் 2 பக்கம் திசை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். தெற்கு பக்கமும் வைக்கிறாங்க, மேற்கு பக்கமோ அல்லது தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் அப்படி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுதுன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் வீடு தான். காம்பவுண்ட் வந்து காம்பவுண்ட் வழியாக 2 வழியை பயன்படுத்துறாங்க. வீட்டுக்கு திருவாசல் ஒரு வழி, வாகனங்களுக்கு ஒரு வழி பயன்படுத்தினாங்கன்னா இது எப்படி நீங்க காம்பவுண்ட்னு சொல்லி கேட் வைக்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு சார். காம்பவுண்ட் வால் வீட்டுக்கு வேணும், அவ்வளவுதான். கேட் வைக்கிறது இல்ல கோட் இல்ல டோட்டலா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல ஒரு இல்ல அப்படி இல்ல. நீங்க 2-3 இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். சரியான முறையில அமைக்கணும். அதெல்லாம் பலவாசல் அமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. சரியான முறையில அதை அமைக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல தான் அமைக்கணும். காம்பவுண்டுங்கிறது இருக்கணும். தேவைக்கு தகுந்தாப்புல நமக்கு சாதகமா உள்ள இடத்துல கேட் 4 திசையில காம்பவுண்ட் வால்லே 4 திசையிலும் தலைவாசல் வச்சுக்கணும். அந்த 4 திசையிலும் வைக்கிற தலைவாசல் சரியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, வேற யாராவது வாங்க. நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். அதாவது வந்து இப்போ பிரம்மஸ்தானம் சொல்றீங்க இல்ல? ஆமா சார். அது வந்து அதுக்கு பக்கத்துல வந்து செவரோ இல்ல பாத்ரூமோ எதுவும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார்? 1 அடி சுத்தி வர இருக்கக்கூடாது. 1 அடி அந்த மைய புள்ளியில இருந்து சுத்தி வர 1 அடிக்கு. சரிங்க சார், நன்றி சார். நன்றி 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 நன்றி. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கீங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க. சார் இப்போ ஒரு சந்தேகம் கேட்டார். சார், செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்துக்குமே பார்க்கணுமா சார்? யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப 5 பேர்த்துக்குமே அந்த பிரச்சனை ஏற்படுமா? யாரு ஜாதகத்துக்கு சார் அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்த நம்ம வாங்குறோம் அப்படின்னா வாங்குவதற்கு முன்னாடியே நம்ம சரியா வாங்கிட்டோம் பிரச்சனை இல்லை. வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சரி பண்றது அப்படிங்கிறது ஒரு வீடுங்கிறது கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்பவுமே வாஸ்துப்படி எல்லாமே சரியா அமைக்கணும்.
அப்படி இல்லாட்டி ஒரு பிரச்சனை வந்து அதை இடிச்சு நம்ம தெளிவர நம்ம வந்து திருப்பி அடுத்தது எப்படியா இருந்தாலும் சரி பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா அந்த பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலதான் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வரும். அது மாற்று கருத்து கிடையாது. அப்ப ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த வீட்டுல யாருடைய ஜாதகத்துக்கு அந்த யோகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க சார், எப்பயுமே நமக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு திசையில் இருக்கிற இடத்துக்கு நம்ம பார்க்கணும். வடக்கு திசையா, வடக்கு திசை வச்சு நம்ம யோகத்தை கொடுக்குமா அல்லது பாதிப்பு கொடுக்குமா? தெற்கு திசையில பார்த்து வாங்குறோமா, தெற்கு திசை யோகத்தை கொடுக்குமா பாதிப்பு கொடுக்குமா? அப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்குமோ அந்த திசை பார்த்த மனை வாங்கணும். அந்த திசையில தலைவாசல் வைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப யாருடைய ஜாதகத்தை வீட்டுல பார்க்கணும்? வீட்டுல 5 பேர் இருக்கும், யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோதிட ரீதியா ஜாதகம் படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும், வீடு கட்டிடம் என்றாலே சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலி இடம் அப்படி என்றால் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். காலி இடம் என்றால் செவ்வாய், வீடு கட்டிடம் என்றால் சுக்கிரன் அர்த்தம் ஜாதக ரீதியா. அப்ப ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு உறவு முறையில மனைவி என்றால் சுக்கிரன் என்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. கணவன்னா செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன் என்றார். அப்போ ஒரு வீட்டில் ஒரு வீடு கட்டுறோம்னா மனைவியோட யோகத்துக்கு தான் அந்த வீடே அமைக்கணும். அந்த வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனைவியோட ஜாதகத்துக்கு தான் அமைக்கணும். ஒண்ணு, மனைவியோட யோகத்துக்கு தான் திசையே பார்க்கணும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் வீட்டுடைய மனைவிக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. ஒண்ணு, எப்ப அந்த இடம் அப்படிங்கிறது மனைவி பேர்ல தான் பத்திரமே பதிவு செய்யணும். அப்ப மனைவி பேர்ல பத்திரத்தை பதிவு செஞ்சிடறோம், அந்த இடம் மனைவி பேர்ல தான் இருக்கு. அப்ப மனைவியுடைய ஜாதகத்துக்கு மட்டும் பார்த்து அவங்களுக்கு மட்டும் யோகத்தை கொடுக்குற திசையை மட்டும் பார்த்தா முடிஞ்சு. வேற யார் ஜாதகம் வீட்டுல பார்க்கவே தேவையில்லை, ஒரே ஒருத்தவங்க ஜாதகம் மட்டும், மனைவியோட ஜாதகம். ஏன்னா வீடு என்றால் சுக்கிரன், மனைவி என்றாலும் சுக்கிரன். ரெண்டாவது விஷயத்துக்கு வரும் சார், மனைவி பேர்ல பத்திரம் பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை, கணவன் பேர்ல தான் பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப மனைவியுடைய ஜாதகத்துக்கும் அது அந்த திசை யோகத்தை கொடுக்கணும், கணவனுக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். எப்ப கணவன் பேர்ல இருந்தால் பேர்ல இல்லாத மனைவிக்கும் பார்க்கணும், அந்த பத்திரம் பதிவு செய்யற கணவருக்கும் பார்க்கணும். மனைவி பேர்ல மட்டும்தான், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்ல, மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கப்ப மனைவிக்கும் பார்க்கணும், யாரு பேர்ல பத்திரம் இருக்கோ அவங்களுக்கும் பார்க்கணும். அந்த திசை எந்த திசை யோகத்தை கொடுக்கும், அப்ப எந்த திசையில பாதிப்பு இருக்கு, அப்ப யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும். இது மாதிரி விஷயங்கள் தான் யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு. அப்ப ஒருவருக்கு வாஸ்து ரீதியாக எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணரா எப்பயுமே அடிப்படையா ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா பேசிக்க தெரியும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பேச போறோம். இது ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜோதிடம் தெரியாம இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம தெளிவா சொல்ற அளவுக்கு நம்ம சொல்லிடலாம். இப்ப ஒருவருடைய ஜாதக ரீதியா அவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையில சரியா தலைவாசல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ராசி கட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் ராசி, இதுதான் வந்து இந்த ராசி கட்டத்திலே முதல் ராசி அப்படிங்கிறது இந்த ராசி தான். இந்த ராசிக்கு பெயர் மேச ராசி, இதற்கு பெயர் ரிஷப ராசி, இந்த ராசிக்கு பெயர் மிதுன ராசி, இந்த ராசிக்கு பெயர் கடக ராசி, இதற்கு பெயர் சிம்ம ராசி, இந்த ராசிக்கு பெயர் கன்னி ராசி, இது துலாம் ராசி, இந்த ராசி கட்டத்துக்கு பேர் விருச்சக ராசி, இந்த ராசிக்கு பேர் தனுசு ராசி, இந்த ராசிக்கு பெயர் மகர ராசி, இது கும்ப ராசி, இது மீன ராசி. அப்ப மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த மேசராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை,
ரிஷப ராசியுடைய திசை தெற்கு திசை, மிதுன ராசியுடைய திசை மேற்கு திசை, கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. சார் சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு, கன்னி ராசியுடைய திசை தெற்கு, துலாம் ராசியுடைய திசை மேற்கு, விருச்சக ராசியுடைய திசை வடக்கு. அதே போல தனுசு ராசியுடைய திசை கிழக்கு, மகர ராசியுடைய திசை தெற்கு, கும்ப ராசியுடைய திசை மேற்கு, மீன ராசியுடைய திசை வடக்கு. அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா ஒரு ஒரு திசை ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஓனர் அப்படிங்கிறது இருக்காங்க. எல்லா பேரும் ஜோதிடம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வீட்டுக்கு அதிபதியாக இருந்து செயல்படுவார்கள். அதுல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியோட அதிபதி வந்து யாருன்னா சூரியன், கடக ராசியோட அதிபதி சந்திரன், மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன், ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன், மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய், மீனத்திற்கும் தனுஷத்திற்கும் அதிபதி குரு பகவான், கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அதிபதி மேசத்திற்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான், கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அதிபதி சனி பகவான். அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து சொந்த வீடாக இருந்து செயல்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12 ராசிகளையும் 3 வகையாக பிரிக்கிறோம். அதோடைய பாதகம் தெரிந்து 3 வகையாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம். இதுல மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தரராசி, ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ராசி ஸ்திர ராசி, மிதுனம் என்று சொல்லக்கூடிய ராசி உபய ராசி, கடகம் என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி, சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி, விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி உபய ராசி. சார் மகரம் அப்படிங்கிற ராசி சரராசி, கும்பம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீனம் அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப ஒரு ஒரு ராசிகளையும் 12 ராசிகள் என்ன, அந்த 12 ராசிகளுக்குரிய திசைகள் என்னென்ன, அப்ப அந்த இடத்திற்குரிய அதிபதி ஓனர் யாரு, இந்த 12 ராசிகளையும் பாதக ராசிகளை சார்ந்து தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். இந்த 4 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. இருக்கிறதா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது ஜோதிடம் படிச்ச பேசிக்கா படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் இது சொல்லிட்டேன். அப்ப இதன் வகையை நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல சரம் என்று சொல்லக்கூடிய மேசராசி, கடகராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி, இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும், 11ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடமாக அமையும். திரராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் விருச்சக ராசி, கும்பராசி என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதுவே உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்போ யார் ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னம் சரலக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா, சரலக்னமாக இருந்தால் 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திர லக்னமாக இருந்தால் 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தால் 7ஆம் இடம் ஆகாது. அப்ப யார் ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னம் சரலக்னமாக இருக்கிறப்ப 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாலும், அப்ப எந்த லக்னத்திற்கு எந்த இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமோ அந்த பாதகம் செய்யக்கூடிய இடத்துடைய திசை ஆகாது. எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடகலக்கணம்னு வச்சுக்கோங்க, கடகலக்கணம் சரலக்கணம், சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் ஆகாது. அப்ப சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது ரிஷபம், ரிஷபத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது அவருடைய ஜாதகத்துப்படி.
யார் ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்தை சார்ந்து பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், அந்த பாதக ஸ்தானத்திற்கு ஒருவர் அதிபதியாக இருக்கிறார்ல, எல்லா இடத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாரு. அப்ப பாதக ஸ்தானத்திற்கு ஒருவர் அதிபதியாக இருக்கும்போது அவருக்கு பெயர் பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்தின் அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. இதுல ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கடக லக்னத்திற்கு 11ஆம் இடம் ரிஷபம்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தோட திசை தெற்கு ஆகாது. ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன் எங்க அந்த ஜாதகத்துல இருக்காரோ அந்த திசை ஆகாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க, உங்களுக்கு எந்த திசை ஆகாது அப்படிங்கிறது லைவா பார்க்கணும். யார் ஒருவர் கொடுக்குறீங்க? சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். லக்னம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. யாருக்கு பேசுறீங்க சார்? பேசுறவங்க பேர் சொல்லுங்க. பிரகாஷ்குமார். பிரகாஷ்குமார் சார் பேசுங்க. மிச்சம் எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. பிரகாஷ்குமார் சார் தவிர மிச்சம் எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். பிரகாஷ்குமார் சார் சொல்லுங்க. லக்னம் என்ன சார்? சார் கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம். ஓகே, கன்னி லக்னம். சார் கிரகங்களை சொல்லுங்க சார். சூரியன் குருங்க சார். லக்னத்திலே சூரியன் குருங்க சார். சார் துலாம்ல புதன் சுக்கிரன். தனுசுல ராகு. மகரத்துல சனி. மீனத்துல சந்திரன். மிதுனத்துல செவ்வாய் கேது. ஓகே ஓகேங்க சார். ஓகே இப்ப ஓகே தேங்க்யூ. இப்ப கொஞ்சம் மீட் பண்ணிங்க சார். பிரகாஷ்குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். நல்லா கொஞ்சம் தெளிவா கவனிங்க. ஓகே, அப்ப லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னம் தர லக்னமா, திர லக்னமா, உபய லக்னமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னமாக இருந்தால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாது. உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாது அப்படின்னு பார்த்தோம். அதே பாதகஸ்தானம். அப்ப கன்னிக்கு 7ஆம் இடம் என்னன்னு பாக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அப்ப மீனத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. 1. அடுத்து இந்த இடத்துடைய அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் தான் இவங்களுக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. இந்த பாதகாதிபதி நின்ற இடம் அப்படிங்கிறது கண்ணிலே நிற்கிறார். அப்ப இதோட திசை தெற்கு. அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசை பிரகாஷ்குமார் சாருக்கு ஆகாத திசைகள் அப்படின்னு சொல்றோம். அது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரியுதுங்களா பிரகாஷ்குமார் சார்? சார் ஓகே ஓகே, வேற ஒண்ணுமே கிடையாது. லக்னம் என்னவோ வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. இன்னொரு ஜாதகத்தையும் பார்த்தலாம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. மேஷத்துல ரிஷபத்து வந்து லக்னம் சார். எல்லாரும் மீட் பண்ணுங்க. உங்க பேரு சொல்லுங்க மேடம். திவ்யாங்க சார். திவ்யா மேடத்தை தவிர மிச்ச எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. திவ்யா மேடத்தை தவிர மிச்ச எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. ஓகே, இப்ப ரிஷப லக்னம் சொல்லுங்க மேடம். அடுத்து மேஷத்துல வந்து சந்திரன் சூரியன் புதன். ஓகே. மிதுனத்துல வந்து குரு. கடகத்துல கேது அப்படின்னு மாந்தம். சரி, கடகத்துல கேது. ஓகே, கடகத்துல கேது. அடுத்து சொல்லுங்க. கும்பம். மகரத்துல வந்து சனி ராகு.
கும்பத்துல வந்து சுக்கிரன் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய். ஓகே, அவ்வளவுதாங்க சார். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த ஜாதகத்தை தெளிவா கவனிங்க. திவ்யா மேடத்தோட ஜாதகத்தை. லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். அப்ப இந்த ரிஷப லக்னம் தர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். இந்த ரிஷப லக்னங்கிறது ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது. ஸ்திர லக்னத்திற்கு இது ரிஷப லக்னம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடங்கிறது மகரம். மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். ரெண்டாவது, இந்த மகரத்தோட அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காருன்னு பாக்குறோம். இந்த பாதகாதிபதி இங்கேயே தான் இருக்காரு, மகரத்திலே இருக்காரு. அப்ப திவ்யா மேடத்தோட ஜாதகப்படி தெற்கு திசை மட்டும் ஆகாத திசை. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? புரியுது சார், புரியுதுங்க. ஓகே, இப்ப இந்த பாதக திசை எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. எந்த திசை ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சார் ஒரு சந்தேகம் சந்தேகம். இருக்கவங்க மட்டும் வாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ இது வந்து லக்னத்துக்கு மட்டும் பார்க்கணுமா இல்ல சந்திர லக்னத்துக்கும் பார்க்கணுமா சார்? இந்த வெறும் லக்னத்துக்கு மட்டும்தான், ராசி கிடையாது, லக்னத்துக்கு மட்டும்தான். ஓகே சரி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்ப பாதக திசை எதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகருக்கு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். இப்ப பாதக திசை பார்த்த மாதிரி யோக திசைன்னு ஒரு திசை இருக்கும்ல. எந்த திசை ஆகாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்த திசை யோகத்தை கொடுக்கும்? வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஜாதகத்திற்கு சுக்கிரன் என்றால் வீடு, சுக்கிரன் என்றால் மனைவி அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு 12 பாவங்கள்ல 4ஆம் பாவத்தை பொறுத்துத்தான் ஒருவருக்கு வீடு நிலம் அமையும். 4ஆம் பாவம் என்றால் வீடு நிலம் என்று அர்த்தம். அப்ப 4ஆம் இடத்து திசையை வைத்துத்தான் ஒருத்தவர் அவருடைய ஜாதகத்துக்கு வீடு நிலத்தை முடிவு செய்ய வேண்டும். அப்ப ஒருவர் எந்த லக்னமோ லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். எப்படி பாதகத்தை கொடுக்கறத வச்சு நம்ம சொன்னோமோ, யோகத்தை கொடுக்கறதுங்கிறது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பையன். ரெண்டாவது விஷயம், அந்த 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை யோகத்தை. ரெண்டே விஷயம்தான். பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது. அதே போல அந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதிக்கு பெயர் பாதக அதிபதி. அவர் எங்க போய் நின்றிருந்தாலும் ஆகாது. ஒரு விஷயம் சொன்ன. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? இப்ப யாரா ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துக்கு யோக திசை நான் சார் வணக்கம் சார். சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. யாரோ ஒருத்தவங்க பேசுங்க, அவங்க பேரை சொல்லிட்டு சார். வினித் சார். வினித் குமார் சார் சொல்லுங்க. மிச்ச எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். வினித் 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 சொல்லுங்க சார். வினித் சார் சொல்லுங்க சார். சார் சார் கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம். லக்னத்திலே குரு கேது. லக்னத்திலே குரு கேது. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய். 5ஆம் இடத்தில் செவ்வாய். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு. சூரியன் புதன் ராகு. 8ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரன். 9ஆம் இடம் சந்திரன். 9ஆம் இடம் சந்திரன். 10ஆம் இடம் சனி. சனி மாந்தி. ஓகே, அப்ப இப்ப பாருங்க சார், வினித் சாருடைய ஜாதகத்துப்படி கன்னி லக்னம். ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. தனுசுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பயணம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துடைய அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். அப்ப குரு பகவான் எங்க நிக்கிறாரு? குரு பகவான் கன்னியில நிக்கிறாரு. கன்னியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை.
அப்ப கிழக்கு மற்றும் தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். தொடர்பு புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரியுது சார். ஓகே, வேற ஒருத்தவங்க வாங்க, அவங்க ஜாதகத்துப்படி எந்த திசை யோகத்தை கொடுக்கும்? மணிமாறன் சார். மணிமாறன் சார் சொல்லுங்க. சார் சின்ன ஒரு கேள்வி சார். முருகன் சொல்லுங்க சார். சார். ஒண்ணும் இல்லை சார், சின்ன ஒரு கேள்வி சார். முருகன் இருங்க, இதை பார்த்துட்டு பார்ப்போம். இதை பார்த்துட்டு அப்புறம் கேள்வி பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு மணிமாறன் சார் பேசுங்க. மணிமாறன் சார் பேசுங்க சார். மகர லக்னம் சார். மகர லக்னம். லக்னத்தில் குரு. லக்னத்துல குரு. 2ல் செவ்வாய். 2ல செவ்வாய். 5ல குரு சுக்கிரன் புதன் சனி. 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன் சனி. குரு சார், குருதான் இங்க லக்னத்திலே குருன்னு சொல்றீங்க சார். சூரியன் சுக்கிரன் புதன் சனி. சூரியன் சுக்கிரன் புதன் சனி. ஓகே. 6ல் கேது. 6ல கேது. 12ல் ராகு சந்திரன். ராகு சந்திரன். ஓகே. இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி, மணிமாறன் சாருடைய ஜாதகத்துப்படி பாத்தீங்கன்னா லக்னம் மகர லக்னம். அப்ப மகர லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம். மேசத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப ஃபர்ஸ்ட் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும், முதல் விஷயம். அப்ப கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், கிழக்கு பார்த்து மனை வாங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா கும்பத்துல இருக்காரு. கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப கிழக்கு மற்றும் மேற்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக அமையும். புரியுதுங்களா இல்லைங்களா சார் மணிமாறன் சார்? கிளியர் சார். ஓகே. இப்ப வேற ஒரு ஜாதகத்தை கொடுங்க. பிரதீப் சார். யார்? சரவணகுமார். ரிஷப லக்னம் சார். சொல்லுங்க சார். சரவணகுமார் சார். சார் இப்போ ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. எனக்கு விருச்சிக லக்னம். ஓகே. செவ்வாய் விருச்சிகத்துல. அதான் சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் அடுத்து அதை பார்க்க போறோம். நீங்க அந்த விஷயத்தான் கேட்க வர்றீங்க. நான் பார்த்துட்டுனா அந்த டவுட் அப்படி கண்டிப்பா கிளியர் ஆயிடும். இல்ல சார், இப்ப எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதினு சொன்னீங்க. புரியுது சார். அதாவது ஒரே ஒரு விஷயம், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. அதான் பார்க்க போறோம்னு சொல்றேன். சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. யார் ஒருவர் சிம்ம லக்னத்துக்காரங்க? ஒரு நிமிஷம் வாங்க. சிம்ம லக்னம் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க வாங்க சார். முருகன் சிம்ம லக்னம் சார். சொல்லுங்க சார். லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திலே சுக்கிரன். லக்னத்துல சுக்கிரன். மேஷ வீட்டுல குரு பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான். ஓகே. ரிஷப வீட்டுல கேது பகவான். ரிஷபத்தில் கேது. ஓகே. கடகத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். சனி புதன் சூரியன். விருச்சகத்தில் ராகு பகவான். விருச்சகத்தில் ராகு பகவான். விருச்சகத்தில் ராகு. ஓகே ஓகே, சரியா போச்சு. இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்குற திசை எதுன்னு பார்க்கலாம். யோகத்தை கொடுக்குற திசை அப்படிங்கிறது இங்க பாருங்க, லக்னம் சிம்ம லக்னம். 4ஆம் இடம் திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம். விருச்சகத்தோட திசை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். விருச்சகத்தோட திசை வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும், முதல் விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்குன்னா மேசத்துல இருக்கு. மேசத்துடைய திசை கிழக்கு திசை. அப்ப வடக்கு திசை மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும், கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். சாருடைய ஜாதகத்திலே பாதகத்தை கொடுக்குற திசை எதுன்னு பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னத்துக்கு எந்த திசை என்ன? சரள லக்னமா இல்ல சிர லக்னமா உபய லக்னமா? லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்ப்போம், ஏன்னா பாதகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்பது மேசம். அப்ப மேசத்துடைய திசை கிழக்கு திசை. கிழக்கு திசை ஆகாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துடைய அதிபதி நின்ற திசையும் ஆகாது. இந்த இடத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். அவர் அங்கே நின்றுருக்காரு. அப்ப கிழக்கு திசை மட்டும் ஆகாது. அப்ப இதுல பாருங்க, ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து
அதே திசை பாதகத்தையும் கொடுக்குது பாருங்க. கிழக்கு திசை யோகத்தையும் கொடுக்குது, கிழக்கு திசை பாதகத்தையும். அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து ஒரே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையை பாதக திசையாக தான் எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி கிழக்கு திசை அப்படிங்கிறது பாதகத்தை கொடுக்கும், வடக்கு திசை மட்டுமே யோகத்தை கொடுக்கும். மற்றும் தெற்கு மற்றும் மேற்கு அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக இருக்கும். அப்ப சார் வீடு கட்டணும் அப்படின்னா ஒண்ணு வடக்கு திசையில வீடு கட்டிக்கணும், அல்லது வடக்கு பார்த்து இடம் வாங்கணும், அல்லது தெற்கு திசையில மேற்கு திசையை பார்த்து இடம் வாங்கிக்கலாம், தெற்கு திசையில மேற்கு பார்த்த வீட வாங்கிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். ஆனா எக்காரத்து கூட கிழக்கு திசைக்கு போயிடக்கூடாது, ஏன்னா கிழக்கு திசை தான் பாதகம் செய்யக்கூடிய திசை. புரியுதுங்களா சார்? சார் ஓகே சார், நன்றி சார். ஓகே, சரவணகுமார் சார், நீங்க கேட்க வந்த டவுட் இதானே சார்? ஆமா அதே ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஓகே, அப்போ ஒரே திசை பாதகத்தையும் கொடுத்து ஒரே திசை யோகத்தையும் கொடுத்தால் அது பாதக திசையத்தை எக்காரத்து கொண்டு எடுத்துக்கணும். ஓகே, வேற ஒருத்தவங்க வாங்க சார். கண்மணி. பிரதீப் சார். பிரதீப் சார் சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை சொல்லுங்க, சந்தேகத்தை பேசுங்க. யோக திசை கண்டுபிடிக்கிறது பாதக திசை கண்டுபிடிக்கணும், ஒரு சந்தேகத்தை பேசுங்க. லக்னோ ரிஷப லக்னம் சார். சரிங்க சார், என்ன சந்தேகம் இருக்குங்களா இல்ல உங்களுக்கு புரிதல சந்தேகம் இருக்குங்களா இல்ல உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்காரு சார், ரிஷப லக்னம். ராகு சேர்ந்து இருக்காரு சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, ராகு சேர்ந்து இருக்காரு, சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு, நீசம் பெற்று இருக்காரு, மறைவு ஸ்தானத்துல இருக்காரு, வக்ரம் ஆயிருக்காரு, இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒருவருடைய ஜாதகத்தின் வாஸ்து ரீதியாக எந்த திசை யோகத்தை கொடுக்கும், நம்ம திசையத்தையும் பாக்குறோம், கிரகத்தை பார்க்கல. இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் வலுவா இருக்காரா, சந்திரன் வலுவா இருக்காரான்லாம் அவன் பார்க்க வரல, அந்த திசையத்தையும் பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, இப்ப பார்த்த ஜாதகத்துல செவ்வாய் இவருக்கு யாரு, பாதகாதிபதி. ஓகே சார், புரியுதுங்களா இல்லைங்களா சார்? செவ்வாய் பாதகாதிபதி தானே சார்? யோகம்னு சொன்னோம், அது கிடையாது. இந்த இடத்துல கிரகங்களின் வலிமையை நம்ம பார்க்கல. ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க, கிரகம் நமக்கு நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறான்னு சொல்லல, நமக்கு எந்த திசை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், கிரகத்தை பத்தி பேசலாம். சொல்றது புரியுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து வாங்க சார். ராஜன் சார், ராஜன் பேசுங்க. ராஜன் சார் பேசுங்க சார். சார் இப்போ ஒரே இது பாதக திசை யோக திசை ரெண்டும் ஒரே மாதிரி வந்ததுன்னா வேற என்ன பண்றோம் சார்? அவங்க அதை பாதக திசையத்தை எடுத்துக்கணும். சில பேர்த்தோட ஜாதகத்துல யோக திசை வராது. வரலைங்க சார், வரல, என்னோடதே வரல, வராது. அப்ப நடுநிலை திசையத்தை எடுத்துக்கணும், பாதக திசைக்கு போயிடக்கூடாது. ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து ஒரே திசை பாதகத்தையும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த திசையை நம்ம பாதக திசையத்தை எடுத்துக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இதே ஜாதகம் செவ்வாய் இங்க இருக்கிற படி இங்க இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் இங்க இருக்கிற படி இங்க இருக்கு ஜாதகத்துல. இந்த ஜாதகத்தை பாருங்க, வேற எதுவுமே மாற்றமே கிடையாது, செவ்வாய் மட்டும்தான் மாறி இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை ஜாதகத்துல, இந்த திசை ஜாதகத்தை அப்படியே பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம், 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது என்னது, வடக்கு. புரியுதுங்களா சார்? ஒண்ணு, இந்த 4ஆம் இடத்து அதிபதி எங்க நின்றுருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்காரு, இங்கே இருக்காரு, அதனால வடக்கு திசை யோகம்னு சொல்லிட்டோம். சரி, பாதக திசையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த லக்ன திரலக்னம், திரலக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம், 9ஆம் இடத்து திசை கிழக்கு, அப்ப கிழக்கு ஆகாது. அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. இந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காரு, விருச்சகத்துல இருக்காரு, விருச்சகத்தோட திசை வடக்கு. இப்ப பாருங்க, வடக்கு திசை யோகத்தையும் கொடுக்குது பாதகத்தையும் கொடுக்குது, அப்ப பாதகமாத்தான் எடுத்துக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, யோக திசை இருக்குங்களா சார், ஒரே ஒரு திசை வந்துச்சு, அந்த திசை பாதகத்தையும் சேர்ந்து வரனால அதே எடுத்துறோம். அப்ப இந்த திசையில இப்படி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு ஆகாது, வடக்கு ஆகாது, யோக திசையே கிடையாது. அப்ப மேற்கு தெற்கான நடுநிலை திசையத்தை எடுத்து வீடு கட்டிக்கணும், தலவாசல் அமைக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? நடுநிலை கட்டிக்கலாம் தாராளமா இல்லைங்களா சார்? நடுநிலை ரெண்டாவது ஆப்ஷன், அந்த திசையில போக முடியாத பட்சத்துல நடுநிலை எடுத்துக்கலாம், ஆனா பாதகத்துக்கு போயிடக்கூடாது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார், புரிஞ்சு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்ப இந்த யோக திசை கண்டுபிடிக்கிறது பாதக திசை கண்டுபிடிக்கல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. யோக திசை பாதக திசை சொல்லுங்க சார். சார் இப்ப சில பேருக்கு ஜாதகம் இந்த அப்படிலாம் இல்லாதவங்க எப்படி சார் திசை சார், பார்த்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஜாதகம் இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஜாதகம் இல்லாதவங்க குலதெய்வம் மண் பிரசனம் இருக்கிறத பத்தி பேசுவோம். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட ஜாதகம்
ஜென்ம லக்னம் விருச்சிகம்னு இருக்குது, அம்ச லக்னம் துலாம்னு இருக்குது. எதுல பார்த்து நம்ம அது பார்க்கணும்? நம்ம ராசியோடைய இலக்கணம், ராசி கட்டத்துக்குரிய இலக்கணம் தான் சார். நவாம்ச கட்டத்துக்குரிய இலக்கணம் கிடையாது. ராசி கட்டத்துக்குரிய இலக்கணம். அம்ச லக்னம்னா நவாம்ச கட்டத்துடைய இலக்கணம், அதை பார்க்க கூடாது. அப்ப விருச்சிகம் சார் எனக்கு. விருச்சிக லக்னம் அப்ப எனக்கு வந்து எதுங்க எனக்கு பாதகம் சாதகம் எதுங்க? ஒண்ணும் இல்ல, விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்திரலக்னம். ஸ்திரலக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப 9ஆம் இடம் எது விருச்சிக லக்னத்திற்கு? கடகம் தான் 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடத்தோட திசை வடக்கு திசை ஆகாது ஃபர்ஸ்ட். அப்ப இந்த இடத்தோட அதிபதி யாரு? சந்திரன். இந்த சந்திரன் உங்களுக்கு எங்க இருக்காரோ அந்த திசை ஆகாது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு கும்பம், மேற்கு திசை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த இடத்தோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? நன்றி, புரியுது. நன்றி நன்றி. ஓகே, வேற யாராவது இந்த இப்ப நடந்த சப்ஜெக்ட் இதே சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிடுவோம். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு நம்ம இப்ப பார்த்தோம், ஒரு 1.25 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது மார்ச் மாசம் 6ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. 6/3/2025 வியாழக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு தொடங்குது. இந்த வகுப்புடைய தகவல்கள் அப்படிங்கிறது சில விஷயம் பார்த்துருவோம். நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல, வகுப்பு தொடங்குறது மட்டும் வியாழக்கிழமை தொடங்கும். மிச்சப்படி வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4 நாட்களும் இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் 15 வகுப்புகள், வாரத்துல 4 வகுப்புகள் ரீதியா மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். இதுல ஒரு வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படையில் இருந்து ஒரு தொழில் முறையா ஒரு விஷயம் பண்றதுக்கு, ஒரு தொழில் முறையா பண்ண வேண்டியதுக்கு, ஒரு கட்டின வீடு இருக்கு எவ்வாறு சரி செய்வது, புதுசா கட்டணும் என்ன செய்யலாம், ஒரு விஷயங்கள், ஒரு வீட்டுக்குள்ள அறைகள் வந்தா எப்படி அமைக்கணும், வீட்டுக்கு வெளியில் வந்தால் நம்ம அறைகள் இருந்தா எப்படி அமைக்கணும், ஒரு மனை வாங்குறோம் தெருக்குத்தா இருந்தா என்ன பண்ணணும், மூலக்குத்தா இருந்தா என்ன பண்ணணும், எந்த இடத்த வாங்கலாம் எந்த இடத்த வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனையை தேர்வு செய்யறதுல இருந்து, வீடு கட்டுறதுல இருந்து, அந்த வீட்டிற்கு பொருத்தம் பார்க்கறதில் இருந்து, ஒரு வீட்டை சரியாக பிளான் டிராயிங் போடுற வரை A to Z அனைத்து வீடுகளாம், கட்டின வீடுகள், கட்டாத வீடுகள், புதுசா கட்டுற வீடுகள் அனைத்திற்கும் எவ்வாறு வாஸ்து அப்படிங்கிறது பார்ப்பது அப்படின்னு ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பாக நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். மொத்தம் நம்ம 10 பேட்ச் இதனால் வரையும் ஆன்லைன் பேட்ச் 10 பேட்ச் எடுத்திருக்கோம். நேரடியா இப்போ நடக்க போற வகுப்பு அப்படிங்கிறது 11வது பேட்ச் ஜூம் மீட்டிங் வழியா இது மாதிரி நடக்கும். நேரடியா நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது இலங்கை யாழ்ப்பாணத்துல சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் நேரடியா ஒரு வகுப்பு இலங்கை யாழ்ப்பாணத்துல நேரடி வகுப்பு எடுத்து வந்தோம். ஒரே ஒரு வகுப்பு மட்டும்தான் நேரடியா இதனை வரை எடுத்திருக்கோம். மிச்சப்படி 10 வகுப்புகளுமே ஆன்லைன் பேட்சா நடக்கும். 11வது பேட்ச் தான் இப்ப நம்ம வருகிற மார்ச் மாசம் 6ஆம் தேதி தொடங்க இருக்கிறது 11வது பேட்ச். மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு நாள் வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு வந்துடும், எல்லா பேத்தையும் வந்துடும். இன்கேஸ் நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியாதவங்க மறுநாள் அப்படிங்கிறது அந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்புல இணையிற அனைவருக்கும் புத்தகம், சான்றிதழ் அப்படிங்கிறது வழங்கப்படும். பிளஸ் வகுப்புடைய PDF ஃபைல் அப்படிங்கிறது மொத்தமாக கொடுக்கப்படும். மொத்தம் வந்து வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க தவணை முறையிலையோ அல்லது ஒரே தவணையாகவே நம்ம வகுப்புல கட்டி இணைந்து கொள்ளலாம். என்னுடைய கிளாஸ் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை 8 மணிலேருந்து 10 மணி வரைன்னு சொன்னோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஏதோ டவர் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை ஒர்க் இருக்கிற பட்சத்தில் மறுநாள் காலையில் அனைவருக்கும் வீடியோ அப்படிங்கிறது வந்துடும். அந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் லைஃப் லாங்காக இருக்கும். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 9952663504 அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மற்றும் தன்னுடைய குழுவுல வந்து வகுப்புல இணையறதுக்காக வாட்ஸ்அப் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க வகுப்புல இணையறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வகுப்புல நம்ம இணைந்து கொள்ளலாம். வகுப்புடைய கட்டணத்தை நீங்க தவணை முறையிலும் மற்றும் ஒரே தவணையாகவும் செலுத்திக்கலாம். ஓகே, இப்ப நடக்க போற அந்த வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்றவங்க மட்டும் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். சார் இப்போ
வாஸ்துல நிறைய மெத்தட் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த குழி பொருத்தம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் நம்மளோட ஓகே வகுப்புல கவர் பண்ணுவீங்களா சார்? சார், நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது அன்னெசரியா தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல சார். முழுமையான வகுப்புக்கு என்ன தேவை, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நவீன தொழில்முறை வாஸ்து வகுப்பு இந்த காலகட்டத்துல என்ன சப்ஜெக்ட் தேவை, ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் ரீதியா உங்களுக்கு நம்மளுடைய வகுப்புல என்னென்ன வந்துரும்னா, வாஸ்துனா என்ன, பிளஸ் வாஸ்துக்கு தேவையான ஜோதிடம் என்னென்ன, ஜோதிடம் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்னென்ன முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் வாஸ்து இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது மாதிரியான விஷயங்கள், மற்றும் மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய குழி பொருத்தம், இது எல்லாமே இணைஞ்சுதான் நம்ம வகுப்பு இருக்கும் சார். ஓகே சார், குழி பொருத்தம் கண்டிப்பா தனிப்பட்ட முறை இதுல அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அப்படிலாம் கிடையாது. ஒரே வகுப்பு தான். இதுல தொழில்முறையா அது இல்லாம நம்ம வகுப்புல இருக்கிற சிறப்பு அம்சம் என்னன்னா, மாசத்துல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி யாருன்னா முழுக்க முழுக்க நம்மள்ட்ட படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான். இப்ப 10 பேட்ச் படிக்கிறாங்கன்னா 10 பேட்ச் படிக்கிற மாணவர்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில நீங்க எப்ப வேணாலும் இப்ப 10 பேட்ச் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் எடுத்து போய் 2 வருஷம் ஆக போகுது, அவங்களும் இப்ப கலந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அடுத்தடுத்த மாசம் நடக்கிற ஒரு விஷயத்துல நீங்க எந்த இடத்துல போறாலும், ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறீங்க, அந்த இடத்துல ஏற்படுகிற சந்தேகத்தை அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு மாசத்துல 2வது சனிக்கிழமை அல்லது 2வது வெள்ளிக்கிழமை அல்லது 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். நீங்க அதுல கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு வாஸ்து பணிக்கு நம்ம போவோம், அந்த இடத்துக்குரிய பதிவும் வந்து நேரடியாக நீங்க நம்மளோட வந்தும் நீங்க கத்துக்கலாம். இதெல்லாம் கட்டணம் சார்ந்த விஷயம் கிடையாது, இலவசமாக நான் நேரடியாக லைவா கத்துக்கணும்னா நேரடியாக வந்து நம்மளோட கத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது இந்த வகுப்புகள் நடக்கக்கூடிய வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி. ஓகே, வகுப்புல இணையணுங்கிறவங்க இந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி இணைஞ்சுங்க. பிளஸ் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது குழுவில் வரும், அந்த குழுவில் வர லிங்க் கிளிக் பண்ணியும் நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம இந்த அற்புதமான ஒரு வகுப்புல அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவழி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி 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 ஐயா. நன்றி சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.